ஹே காய்ஸ், நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு அதிசய சக்தி இருக்கு. அந்த பவரை வச்சு நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா முடியும். ஏன்னா அது லா ஆஃப் அட்ராக்ஷன்னு நம்ம சேனலை பாக்குற நிறைய பேருக்கு தெரியும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்க மைண்ட் மூலமா மேனிஃபெஸ்ட் பண்ணி ஈஸியா நீங்க நினைச்சதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாமே எனர்ஜியால ஆனதுதான். அதே எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்துறது மூலமா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்களால எளிமையா அட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி 2 minutes நூடுல்ஸ் செய்யறது ஈஸியோ அதே மாதிரிதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தாலே போதும். சரி, எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ணி சீக்கிரம் நம்ம நினைச்ச விஷயங்களை அடையலாம்னு இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமா ரியலா மாத்தக்கூடிய முதல் டெக்னிக் நம்பர் 1, விஷுவலைசேஷன் ஆர் மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து என்ன விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாதான் அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கவே முடியும். நம்ம கடைக்கு போயிட்டு என்ன வேணும்னு சொன்னாதான் கடைக்காரங்க அதை கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நம்ம முதல்ல கிளியரா இருக்கணும். அப்போதான் பிரபஞ்சத்துக்கிட்ட அதை கேட்க முடியும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெறும் வார்த்தைகளா நோட்ல எழுதாம அதுல உங்க எமோஷன்ஸ் மொத்தத்தையும் சேர்த்து எழுதுங்க. நீங்க எழுதக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நல்லா டீடைல்டா விஷுவலைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு புது கார் வேணும்னு எழுதிருக்கீங்கன்னா என்ன மாடல்ல என்ன கலர்ல உங்களுக்கு கார் வேணும், அந்த கார்ல நீங்க டெய்லி போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. போயிட்டு வந்து வீட்ல பார்க் பண்ணிட்டு கீயை கொண்டு வந்து ஹேங்கர்ல மாற்ற வரைக்கும் இது எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு டீடைல்டா விஷுவலைஸ் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். இந்த விஷுவலைசேஷனை நீங்க நினைச்ச விஷயம் ரியலா நடக்கிற வரைக்கும் முழு கான்ஃபிடன்ஸோட ஒரு நாளைக்கு 2 வாட்டி இமேஜின் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்றதுக்கு கண்ணாடி முன்னாடி நின்னு பண்ணலாம், இல்ல மெடிடேஷன் பண்ற மாதிரி கண்ணை மூடி கூட இந்த விஷுவலைசேஷனை நீங்க பண்ணலாம். இன்னும் எஃபெக்டிவா உங்க மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யணும்னா தினமும் காலையில எழுந்திருக்கும் போதும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷுவலைசேஷனை நம்ம பண்றப்போ நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய எனர்ஜி யூனிவர்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும். அப்போ ஈஸியா நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 2, பில்லோ மெத்தட். டெய்லி நைட்டு தூங்குறப்போ ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. இந்த நேரத்துல உங்களோட அந்த நாள்ல என்ன விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாமே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு நீங்க அந்த டேல உங்க கோல்ஸுக்காக என்ன விஷயங்களை பண்ணிருக்கீங்கன்னு மானிட்டர் பண்ணுங்க. அண்ட் அந்த டேல உங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க வெளிப்படுத்துற இந்த நன்றி உணர்வு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ஈர்த்து கொடுக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமானது, நீங்க தூங்குறப்போ சேடா தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த டேல உங்களுக்கு என்ன சேடான விஷயங்கள் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் உங்க மைண்ட் செட்டை வச்சு உங்களால மாத்த முடியும்னு நம்புங்க. உங்களுக்கு நடந்த பிடிக்காத விஷயத்த யோசிச்சு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ அப்படி யோசிக்காம பரவாயில்ல, இது எனக்கு ஒரு லெசன் தான்னு நினைங்க. இதை நீங்க பேப்பர்ல எழுதி வச்சு பண்றது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். தினமும் நைட்டு இதை நீங்க ஜர்னலிங் மாதிரி கூட எழுதலாம். அடுத்து நம்பர் 3, விஷன் போர்டு. தனி ஒருவன் மூவில ஜெயம் ரவி சித்தார்த் அபிமன்யுவோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு போர்டுல வச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் உங்க வீட்ல இருக்க ஒரு சின்ன பிளேஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி உங்க கோல்ஸுக்கு விஷன் போர்டை கிரியேட் பண்ணலாம். இந்த போர்டை நீங்க பாக்குறப்போ உங்க மைண்ட்ல வரக்கூடிய எனர்ஜி மூலமா நீங்க நினைச்ச விஷயத்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி வைக்கும். விஷன் போர்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கூடவே கலர் சார்ட்ஸ், க்ளூ இல்ல பின்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க கோல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய இமேஜஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்க வச்சிருக்க கார்ட்போர்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வச்சிருக்க கலர் சார்ட்ஸை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை எழுதி அதுல பின் பண்ணிக்கோங்க. உங்க கோல்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்றதையும் இதுல ட்ராக் பண்ணலாம். இந்த விஷன் போர்டை நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய இடத்துல வைங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க அந்த போர்டை பாக்குறப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது மூலமா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்களால சீக்கிரமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இந்த விஷன் போர்டை நீங்க டிஜிட்டலா கூட பண்ணலாம். பட் டிஜிட்டலா பண்றதை விட பிசிக்கலா இருக்கிறது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து நம்பர் 4, கிராட்டிடியூட் ஜர்னல். டெய்லியும் ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் பில்லோ மெத்தடை பண்றப்போ ஒரு நோட்ல நீங்க அந்த டேல என்ன விஷயங்களுக்காக நன்றி சொல்ல நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க. மினிமம் 3 இருந்து 5 விஷயத்த எழுதலாம். அப்படி நன்றி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு காலையில நீங்க முழிச்சீங்களே அதுக்கு கூட நன்றி சொல்லலாம். எழுந்து போய் இன்னைக்கு நடந்தீங்களே உங்க கால்களுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம நன்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நோட்ல எழுதி எல்லாத்தையும் நீங்க ஒரு ஜர்னலாவும் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்பர் 5, லேர்ன் ஃப்ரம் யோர் ஃபியூச்சர் செல்ஃப். இன்னைக்கு நீங்க இருக்க சிச்சுவேஷன் உங்களுக்கு பெர்மனன்ட் ஆனது கிடையாது. நீங்க இன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையில இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க.
நீங்க இப்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தான். அதை யோசிச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா உங்க ஃபியூச்சரும் சேம் இப்ப இருக்க மாதிரியே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம. சோ உங்க பாஸ்ட பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ணாம ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்க பிரசன்ட்ல இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் மேனா ஆகணும்னு ஆசைப்பட்டா ஒரு பிசினஸ் மேன் ரியலா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருங்க. நல்ல டெசிஷன்ஸை எடுங்க. உங்க ஃபியூச்சரை உங்களால மாத்த முடியும்னு நம்புங்க. நீங்க பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டா ஆல்ரெடி பணக்காரங்களா இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உங்க பிரசன்ட்ல இருங்க. இந்த மாதிரி நீங்க என்ன விஷயங்களை நினைச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்த அப்புறம் என்ன மாதிரி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்க பிரசன்ட்ல இருங்க. இந்த மாதிரி உங்க ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்ல வாழறப்போ நீங்க நினைச்ச விஷயத்த சீக்கிரமே அட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 6, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். உங்க கோல்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பாசிட்டிவான கோட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கும். நெகட்டிவான வேர்ட்ஸை உங்க அஃபர்மேஷன்ஸ்ல யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நீங்க ரெடி பண்ற அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிரசன்ட்ல இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. நீங்க ரிச்சாக நினைக்கிறீங்கன்னா நான் பணக்காரன் ஆவேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் பணக்காரனாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க பிரசன்ட்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயம் இருக்கிற மாதிரியே அஃபர்மேஷன்ஸை ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட், நீங்க ரெடி பண்ண அஃபர்மேஷன்ஸை தினமும் 5 நிமிஷமாவது சொல்லுங்க. சத்தமா சொல்லணும்னு இல்ல, மெதுவா கூட சொல்லலாம், உங்களுக்குள்ளேயே கூட சொல்லலாம். நீங்க குளிக்கிறப்போ சாப்பிடுறப்போ எப்ப வேணாலும் இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்லலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் சின்னதா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்க மைண்ட் செட்டை நீங்க நினைச்சதை அடைய வைக்கிறதுக்கு துல்லியமா வேலை செய்யும். இது மூலமா நீங்க நினைச்சத பிரபஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் நடத்தி வைக்கும். அடுத்து நம்பர் 7, ட்ரை நியூ திங்ஸ். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு டஃப்பா இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்க. நீங்க பயப்படுற விஷயம், ஷை ஆகக்கூடிய விஷயம், எம்பாரஸ் ஆகக்கூடிய விஷயம், இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா மத்தவங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு பண்ண பாருங்க. உங்களுக்கு நீங்களே என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு பிலீஃபை செட் பண்ணாதீங்க. நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க உங்களை எந்த அளவுக்கு வர்த்துன்னு நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நீங்க எப்பவும் வர்த்துதான். இந்த விஷயத்த மறக்காதீங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சா கூட உங்களால எதை வேணாலும் மாத்த முடியும், என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். புது விஷயங்களை நீங்க பண்றப்போ உங்க கோல்ஸ் அடையிறதுக்கு நிறைய பாசிபிள் சான்சஸை உருவாக்குறீங்க. இந்த பிரபஞ்சம் நிறைய வழிகள்ல நீங்க நினைச்சதை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க புது விஷயத்தை எப்பவுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு ஸ்பீக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டா உங்க நர்வஸ்னஸை விட்டுட்டு உங்களை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட நல்ல கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல ஷையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அதை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்றப்போ உங்களுக்கு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்கான பயம் போகும். நினைச்ச மாதிரியே நீங்க நல்ல ஒரு ஸ்பீக்கரா மாறலாம். இந்த மாதிரி உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நீங்க ஆசைப்படக்கூடிய கோல்ஸுக்கு தேவையான வேலைகளை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 8, 369 மெத்தட். ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்திருக்கும் போதும் உங்க கோல்ஸ் 3 டைம்ஸ் சொல்லுங்க. ஆஃப்டர்நூன் அதே விஷயத்த 6 வாட்டி சொல்லுங்க. அண்ட் நைட்டு 9 டைம்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிற விஷயத்த சொல்லுங்க. இந்த மெத்தட்ல உங்க கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். சோ நீங்க ரிப்பீட்டடா இந்த மாதிரி சொல்றப்போ பிரபஞ்சத்துக்கு தொடர்ந்து நீங்க அதே எனர்ஜியை வெளிப்படுத்துவீங்க. அதனால சீக்கிரமே நீங்க நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதென்ன 369 மெத்தட்? ஏன் 3 டைம்ஸ் 6 டைம்ஸ் 9 டைம்ஸ் சொல்லணும்? 3 அப்படிங்கிற நம்பர் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும். 6ங்கிற நம்பர் உங்க இன்னர் ஸ்ட்ரென்த் கூட கனெக்ட் ஆகும். 9ங்கிற நம்பர் நீங்க உங்க பாதையில ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் கூட கனெக்ட் ஆகும். சோ இதனாலதான் இந்த 369 மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல். சோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்பர் 9, 55x5 மெத்தட். ஒரே ஒரு அஃபர்மேஷனை சூஸ் பண்ணுங்க. அந்த அஃபர்மேஷன்ல எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அஃபர்மேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அந்த அஃபர்மேஷனை ஒரு நாளைக்கு 55 தடவை 5 நாளைக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்றப்போ ஒவ்வொரு நாளும் உங்க கான்ஃபிடன்ஸ் குறையாம பாத்துக்கோங்க. நீங்க இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்ற ஒவ்வொரு முறையும் ஆல்ரெடி நீங்க நினைச்ச விஷயம் உங்ககிட்ட இருக்க மாதிரியே கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. இதை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் சொல்லலாம். குளிக்கிறப்போ, ஒர்க் டைம்ல, ரெஸ்ட் எடுக்கிறப்போன்னு எப்ப வேணாலும் இதை சொல்லுங்க. எப்ப சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட டவுட் இல்லாம கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அடுத்து நம்பர் 10, டேக்கிங் ஆக்ஷன். நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸ், ட்ரீம்ஸ் இது எல்லாமே வெறும் ஐடியாஸா மட்டும் தான் இருக்கும், நீங்க அதை செயல்படுத்த முயற்சி பண்ணாத வரைக்கும். சோ நீங்க கோல்ஸை செட் பண்றதோட மட்டும் நிறுத்தாம ஒவ்வொரு நாளும் உங்க கோல்ஸுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை எடுங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் உங்களை நீங்க நினைச்ச இடத்துக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போகும். நீங்க எடுத்து வாய்க்கிறது பேபி ஸ்டெப்ஸா கூட இருக்கலாம், ஆனா கன்சிஸ்டன்டா நீங்க தொடர்ந்து உங்க கோல்ஸை அடைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்க கோல்ஸுக்காக ஒர்க் பண்றப்போ நடுவுல என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பக்கூடியதுதான். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்க வச்சிருக்க கோல்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான். சோ நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை பார்த்து ஃபீல் பண்ணாம தொடர்ந்து உங்க கோல்ஸுக்கான வேலைகளை பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயத்த நடத்தி வைக்கும். சோ அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன மெத்தட்ஸை பயன்படுத்தி ஈஸியா நீங்க நினைச்ச விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க ஆசைகளை பிரபஞ்சத்து மூலமா நிறைவேற்ற முடியும்.
இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த விஷயத்த ஒரு சின்ன சம்மரியா பார்த்துடலாம். நம்பர் 1 விஷுவலைசேஷன் ஆர் மெடிடேஷன். நம்பர் 2 பில்லோ மெத்தட். நம்பர் 3 விஷன் போர்டு. நம்பர் 4 கிராட்டிடியூட் ஜர்னல். நம்பர் 5 லேர்ன் ஃப்ரம் யோர் ஃபியூச்சர் செல்ஃப். நம்பர் 6 பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நம்பர் 7 ட்ரை நியூ திங்ஸ். நம்பர் 8 369 மெத்தட். நம்பர் 9 55x5 மெத்தட். நம்பர் 10 டேக் ஆக்ஷன்ஸ். இந்த மெத்தட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி இதுல நீங்க ஏதாவது மெத்தடை யூஸ் பண்ணிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி.